السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، ولا عاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவர்களால் எழுதப்பட்ட அத்தாஉ வத்தவா என்கிற நூலிலிருந்து துஆவினுடைய பாடத்தை இந்த வகுப்பிலே தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த தொடரில் சென்ற வகுப்பிலே அத்துஆஉ மின் அன்ஃபஇல் அத்வியா, நாம் பயன்படுத்துகிற மருந்துகளில் மிக பயனுள்ள மருந்து இந்த துஆ என்கிற செய்தியை ஆதாரங்களோடு நாம் பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்பில் அல் இல்ஹாஹு ஃபி துஆ, துஆவிலே நாம் கெஞ்சி மன்றாடி கேட்பது, வலியுறுத்தி கேட்பது என்கிற ஒரு தலைப்பை இமாம் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அது தொடர்பாக நாம் பார்க்கலாம். இது தொடர்பாக ஷேக் அவர்கள் சில ஹதீஸ்களை கொண்டு வருகிறார்கள். முதலாவதாக இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யஸ்அலில்லாஹ யக்தப் அலைஹி, யார் அல்லாஹ்விடம் கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்பது இந்த ஹதீஸ் ஆகும். அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். கேட்கிற போதுதான் அடியான் தன்னுடைய வறுமையையும் தன்னுடைய பலவீனத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, உணரக்கூடிய ஒரு நிலை வரும். ஒரு அடியான் தன்னுடைய வறுமை, தன்னுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு படைத்தவனிடம் சரணடைவதுதான் இபாதத்தாகும். அதனால்தான் அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை அதுதான் இபாதத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த ஹதீஸிலே நாம் அதிகமாக அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் என்பதை, யார் அல்லாஹ்விடம் கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே அல்லாஹு தஆலா விசாலமானவன், இரக்கமுள்ளவன், கருணை உள்ளவன் என்பன போன்ற அவனுடைய பெயர்கள் பண்புகளுக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா மனிதர்களிலிருந்து முழுமையாக வித்தியாசப்பட்டவனாகவும் பூரணத்துவமான எல்லா பண்புகளை கொண்டவனாகவும் காணப்படுகிறான். மனிதனிடம் அடிக்கடி கேட்டால் மனிதன் கோபப்படுவான். ஈவன் பெற்ற பெற்றோர் அவர்களிடம் போய் பிள்ளைகள் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்தால் அந்த பெற்றோர் எரிச்சல் அடைவார்கள், சங்கடப்படுவார்கள். ஆனால் அல்லாஹு தஆலாவோ நாம் கேட்காவிட்டால் தான் சங்கடப்படுகிறான். அப்ப கேட்பது என்பதிலே இல்ஹாஹ் என்றால், அதாவது வற்புறுத்தி கேட்பது என்று சொன்னால், ஒரு அடியான் துஆவை நிறுத்தாமல் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருப்பதை குறிக்கும். அவனுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிற போதெல்லாம் அல்லது வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு அல்லாஹ்விடத்தில் அவன் திரும்ப திரும்ப கேட்பது, இதுதான் துஆவிலே இல்ஹாஹ் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷேக் அவர்கள் இரண்டாவது ஒரு ஹதீஸை இங்கே கொண்டு வருகிறார்கள். ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், லா தஅஜஸூ ஃபி துஆ, துஆ செய்ய முடியாமல் போய்விடாதீர்கள், துஆ செய்ய முடியாதவர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். ஃபஇன்னஹு லா யஹ்லிகு மஅ துஆஇ அஹத், ஏனென்றால்
துஆவோடு யாரும் அழிந்து விடுவதில்லை, துஆ கேட்கிற யாரும் அழிந்து விடுவதில்லை என்று இந்த செய்தியிலே வருகிறது. இந்த செய்தி தொடர்பாக விமர்சனங்கள் காணப்படுகின்றன, இது ஆதாரபூர்வமானதா இல்லையா என்று. ஆனால் இதனுடைய கருத்து முழுமையாக சரியானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப துஆ கேட்க முடியாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது. தொடர்ச்சியாக நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முலிஹீன ஃபித் துஆ, துஆவிலே இல்ஹாஹோடு இருக்கிறவர்களை அல்லாஹ் விரும்புகிறார். இல்ஹாஹ் அதாவது திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை அல்லாஹ் விரும்புகிறார். இந்த செய்தி தப்ரானியிலே வருகிறது. இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை தொடர்பாகவும் விமர்சனங்கள் அறிஞர்கள் மத்தியில் காணப்பட்ட போதிலும், அன்புள்ள சகோதர சகோதரிகள், இதனுடைய கருத்தும் சரியானது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதாவது அல்லாஹ்விடத்தில் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருப்பது. அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு வீட்டு கதவை நீங்கள் 40 ஒரு தடவை தட்டுகிறீர்கள், திறக்கவில்லை, திரும்ப தட்டுகிறீர்கள், திறக்கவில்லை, ஒரு 40 தடவைகள் தட்டுங்கள், திறக்கப்படும் என்று சொல்கிறார். ஒரு வீட்டிலே போய் கதவை தட்டினால் ஒரு தடவைக்கு திறக்கப்படாவிட்டால் பல தடவைகள் தட்டுகிற போது அந்த கதவு திறக்கப்படும். அதுபோலதான் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நம்முடைய தேவையை அல்லாஹு தஆலா ஒரு சந்தர்ப்பத்திலே நிறைவேற்றி வைப்பார். ஏதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில துஆக்களை சுஜூதுகளில் தொடர்ச்சியாக கேட்டிருக்கிறார்கள். அத்தஹியாத்தின் இறுதியிலே சில துஆக்களை தொடர்ச்சியாக கேட்டிருக்கிறார்கள். நாம் எல்லோருக்கும் தெரியும், சுஜூதிலே அதிகமாக அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் என்கிற துஆவை கேட்டிருக்கிறார்கள். அதே போல அத்தஹியாத்தின் இறுதியிலே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம் வ மின் அதாபில் கப்ர் என்று வரக்கூடிய துஆவை தொடர்ச்சியாக கேட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நமக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கிற ஒரு அருமருந்து, ஒரு முக்கியமான ஆயுதம் பிரார்த்தனையாகும். இந்த பிரார்த்தனையுடைய விஷயத்தில் நாம் பலவீனமடைந்து விடக்கூடாது, நம்பிக்கை இழந்து விடவும் கூடாது. இந்த பிரார்த்தனையுடைய விஷயத்தில் ஒரு மனிதன் நம்பிக்கை இழப்பது என்பது பிரார்த்தனையுடைய ஆபத்து என்பதை அடுத்த பகுதியிலே இமாம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ومن الآفات التي تمنع ترتب أثر الدعاء عليه, ஒரு அடியான் துஆ கேட்கிறான், அந்த துஆவினுடைய ரிசல்ட் அவனுக்கு கிடைக்காமல் தடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆபத்து, அன் யஸ்தஅஜிலல் அப்து வ யஸ்தப்திஅல் இஜாபா ஃபயஸ்தஹ்சிர் வ யதஉ துஆ. ஒரு அடியான் துஆ கேட்கிறான், பிறகு எனக்கு பதில் கிடைக்கவில்லை என்று ஒரு விரக்தி மனப்பான்மைக்கு தள்ளப்பட்டு அவன் துஆ கேட்பதை விடுகிறான். இப்படி விடுகிறவன், இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், வஹுவ பிமன்சிலத்தி மன் பதர பத்ரன் அவ் கரஸ கர்ஸன் ஃபஜஅல யதஅஹதுஹு வ யஸ்கீஹ் ஃபலம்மா இஸ்தப்தஅ கமாலுஹு வ இத்ராக்குஹு தரக்கஹு வ அஹ்மலஹு. இவன் எப்படிப்பட்டவன் என்றால், ஒரு விவசாயி ஒரு தானியத்தை நாட்டுகிறான் அல்லது ஒரு பயிரை நாட்டுகிறான், போய் அதனை பார்த்து தண்ணீர் ஊற்றுகிறான், அதனுடைய விளைச்சல் கிடைப்பதற்கு தாமதமாகிறது, விரக்தி அடைந்து இடையிலே விட்டு விட்டு வருகிறான். இதை போன்ற ஒருவன் தான் துஆ கேட்டுவிட்டு இடையிலே விட்டு விட்டு வருபவன் என்று இமாம் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டி, இதற்கு ஆதாரமாக புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுஸ்தஜாபு லி அஹதிக்கும் மா லம் யஅஜல், ஒரு அடியான் அவசரப்படாத வரை அவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். ஒரு அடியான் அவசரப்படாத வரையில் அவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும்.
எப்படி அவசரப்படுவது? யகூலு தஅவுது ஃபலம் யுஸ்தஜப் லி. அவன் ஓரிரு தடவைகள் துஆ கேட்டுவிட்டு சொல்லுவான், நான் பிரார்த்தித்தேன், ஆனால் எனக்கு பதில் கிடைக்கவில்லை. நான் பிரார்த்தித்தேன், எனக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொல்வதுதான் அவசரப்படுவது என்று சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ரிவாயத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸாலு யுஸ்தஜாபு லில் அப்தி மா லம் யத்உ பிஇஸ்மின் அவ் கதீஅத்தி ரஹிம் மா லம் யஸ்தஅஜில். ஒரு அடியான் பாவமானவற்றை கேட்காத நிலையில், இரத்த உறவுகளை துண்டிக்க பிரார்த்திக்காத நிலையில், அவசரப்படாத நிலையில் பிரார்த்தித்தால், ஒரு அடியான் பாவத்தை கேட்கவில்லை, இரத்த உறவை துண்டிப்பது தொடர்பாக அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லை, அவசரப்படவில்லை என்றால் அவனுக்கு பதில் கிடைக்கும், அவனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள், அவசரப்படாத நிலையில் என்று சொன்னீர்களே, அவசரப்படுவது என்றால் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் சொல்லுவான், கத் தஅவுது வ கத் தஅவுது ஃபலம் அர யுஸ்தஜாபு லி. நான் கேட்டேன், எனக்கு பதில் கிடைக்கவில்லை என்று அவன் அங்கலாய்த்து துஆ கேட்பதை விடுவதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்தார்கள். அதே போல முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய ஒரு ரிவாயத்திலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸாலுல் அப்து பிகைரின் மா லம் யஸ்தஅஜில். ஒரு அடியான் அவசரப்படாத வரையில் அல்லாஹு தஆலா அவனுடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறான், அவன் நலவிலேயே இருக்கிறான். ஒரு அடியான் அவசரப்படாமல் துஆ கேட்டுக் கொண்டிருந்தால் அவன் நலவிலேயே இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் கைஃப யஸ்தஅஜில், அவன் அவசரப்படுவது என்றால் எப்படி? அவன் சொல்லுவான், கத் தஅவுது ரப்பி ஃபலம் யஸ்தஜிப் லி. நான் என்னுடைய ரப்பிடம் பிரார்த்தித்தேன், ஆனால் அவன் எனக்கு தரவில்லை என்று சொல்லுவான். இதுதான் அவசரப்படுவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அருள், மிகப்பெரிய ஒரு ஆயுதம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பிரார்த்தனையாகும். அல்லாஹு தஆலா ஹக்கீம். ஹக்கீம் என்ற பெயர் மிக முக்கியமான திருநாமங்களுள் ஒன்றாகும். ஹக்கீம் என்றால் எதை எந்த இடத்தில் வைக்க வேண்டும், எதை எப்போது செய்ய வேண்டும், எவருக்கு எதை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்கக்கூடாது என்பன போன்ற ஞானமுள்ள ஒருவனைத்தான் ஹக்கீம் என்று சொல்வது. அது அல்லாஹுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பண்பாகும். அந்த அடிப்படையில் ஒரு அடியான் பிரார்த்திப்பான். அவன் பிரார்த்திக்கிற போது அல்லாஹு தஆலா சில நேரங்களில் உடனடியாக கபூல் செய்வான், சில நேரங்களில் தாமதமாக்குவான். கபூல் செய்வதை, அந்த பிரார்த்தனை அவன் கேட்பதை கொடுப்பதற்கு தாமதமாக்குவான். சில நேரங்களில் இந்த உலகத்தில் அதை கொடுக்காமலும் விடுவான். நிச்சயமாக ஒரு மூமினுடைய நம்பிக்கை இதிலே, அல்லாஹ் எனக்கு நலவை தவிர வேறு எதையும் நாடமாட்டான் என்பதாகவே இருக்க வேண்டும். உடனே கிடைத்தாலும் அதில் நலவிருக்கும், தாமதமாகி கிடைத்தாலும் அதிலே நலவிருக்கும், சில வேளை கிடைக்காமல் போனாலும் அதிலே நலவிருக்கும் என்று நம்புகிற பக்குவம் நிச்சயமாக ஒரு மூமினிடம் இருக்கும். அந்த பக்குவம் நம்மிடம் வரவில்லை என்றால் நாம் இன்னும் அல்லாஹ்வை சரியாக புரியவில்லை. அதே போல துஆவை பற்றிய சரியான அறிவும் நமக்கு இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும். இப்போ அல்லாஹ்விடம் நாம் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இல்ஹாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிற போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா நமக்கு நன்மையைத்தான் நாடுவான். அதிலே ஏதோ ஒரு நன்மை இருக்கும். அதனால ஹதீஸ்களின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது ஒரு அடியான் கேட்கிறான், உடனே கிடைக்கும், சில நேரம் தாமதமாகி கிடைக்கும், சில நேரம் கிடைக்காமல் போகும். கிடைக்காமல் போகிற போது அதை மறுமை நன்மைக்காக அல்லாஹ் சேமித்து வைக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ நம்ம ஒரு துஆ கேட்கிறோம், இந்த உலகத்தில் கிடைக்கவில்லை என்றால் அது மறுமைக்காக சேமிக்கப்படுகிறது. சில நேரங்களில் நாம் துஆ கபூலாக
முடியாத ஒரு நிலையில் இருந்து கொண்டு கேட்கலாம். நம்முடைய வருமானம் ஹராம், சாப்பாடு ஹராம், நம்முடைய லைஃபே ஹராமில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்கிற ஒரு நிலையில் நாம் அப்படி கேட்கலாம். கேட்டால் நம்முடைய துஆ கபூல் செய்யப்பட மாட்டாது. நமக்கு தெரியும். எவ்வளவுதான் நாம் காபத்துல்லாவுக்கு சென்று போய் கேட்டாலும் நம்முடைய முழு லைஃபும் ஹராமான வழிகளில் ஓடக்கூடியதாக இருந்தால், உணவு, உடை, பானம் என்று எல்லாமே ஹராமாக இருந்தால் நம்முடைய துஆ கபூல் செய்யப்பட மாட்டாது. எனவே இப்படியான நிலையில் இருக்கிற ஒருவர் முதலில் தௌபா செய்ய வேண்டும். தௌபா செய்துவிட்டு துஆ கேட்டால் அவருடைய துஆவை அல்லாஹு தஆலா கபூல் செய்வான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இங்கே இமாம் அவர்கள் ஆஃபாத்து துஆ, துஆவினுடைய ஆபத்துகள் என்று சொல்லி அவசரப்படுவதை குறிப்பிடுகிறார்கள். அதாவது இல்ஹாஹ் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் அவசரப்படக்கூடாது. அவசரப்படுவது ஆபத்து என்று சொல்கிறார்கள். அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இன்னும் சில ஆபத்துக்கள் இருக்கின்றன துஆவிலே. அதைத்தான் அல்லாஹு தஆலா தஅத்தி ஃபி துஆ, துஆவில் எல்லை மீறுதல் என்று நமக்கு அடையாளப்படுத்துகிறார். துஆவில் எல்லை மீறுதல். அதிலே இங்கே ஹதீஸில், அதாவது இரண்டாவது நாம் குறிப்பிட்ட சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸில், பாவத்தை கொண்டு துஆ கேட்பது, ஒரு பாவம் நடக்க வேண்டும் என்று ஒருவர் துஆ கேட்பது துஆவில் எல்லை மீறுவதாகும். அது துஆவினுடைய ஒரு ஆபத்தாகும். உதாரணமாக, ஒருவர் வட்டிக்கு பணம் எடுப்பதற்கு அப்ளை பண்ணியிருக்கிறார். அல்லாஹ்விடம் போய் கேட்கிறார், யா அல்லாஹ், இந்த காரியம் நிறைவேற எனக்கு உதவி செய்வாயாக என்று. அல்லது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், விபச்சாரம் செய்வதற்கு ஒருவர் பிளான் பண்ணி, யா அல்லாஹ், நான் போகிற இந்த பயணத்தில் என்னை பாதுகாத்து விடுவாயாக என்று கேட்பது. அல்லது மதுபானம் அருந்த செல்லுகிற ஒருவர், எனக்கு எந்த ஆபத்துக்களும் வந்து விடாமல் நான் பாதுகாப்பாக சென்று மதுபானம் அருந்திவிட்டு வர உதவி செய்வாயாக என்று கேட்பது. இவ்வாறு செய்வது பாவமாகும், பெரும் பாவமாகும். அதே நேரத்தில் இந்த துஆ ஆபத்தான துஆவாகவும் இருக்கிறது. அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இரத்த உறவை துண்டிக்க சொல்லி அல்லாஹ்விடம் துஆ கேட்பது இந்த ஹதீஸிலே சொல்லப்படக்கூடிய ஒரு ஆபத்து. இரத்த உறவை துண்டித்து விடுமாறு, உதாரணமாக, யா அல்லாஹ், எனக்கும் என்னுடைய சகோதரனுக்கும் இடையிலான உறவை துண்டித்து விடுவாயா, சின்ன ஒரு பிரச்சனை வந்து விட்டது, அதற்காக இவர் போய் அல்லாஹ்விடத்திலே எனக்கும் என்னுடைய சகோதரனுக்கும் இடையில் உள்ள உறவை துண்டித்து விடுவாயாக என்று கேட்பது. அல்லது பொறாமை காரணமாக கூட பிறந்த சகோதரனும் சகோதரியும் ஒற்றுமையாக இருப்பதை விரும்பாமல், யா அல்லாஹ், அவர்கள் இரண்டு பேரையும் பிரித்து விடுவாயா என்று துஆ செய்வது. இவை துஆவினுடைய ஆபத்துக்களாகும். அதே போல துஆ கேட்கும் போது சத்தத்தை உயர்த்தி கொண்டு துஆ கேட்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. சத்தத்தை உயர்த்தி கத்தி கொண்டு துஆ கேட்பது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற ஒரு சபையில் அவ்வாறு ஒரு துஆ கேட்கப்பட்ட போது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த சஹாபாக்களை கண்டித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு செவிடனை அழைக்கவில்லை, நீங்கள் அழைக்கக்கூடியவன் சமீ பசீர், கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன். எனவே இவ்வாறு கத்தி பிரார்த்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று. கத்தி பிரார்த்திப்பது, சிலரை நீங்கள் ஹஜ்ஜிலே உம்ராவிலே இந்த காட்சிகளை பார்த்திருப்பீர்கள். தவாப் செய்கிற போது, சாய் செய்கிற போது, அரஃபாவிலே, மினாவிலே கத்தி சத்தத்தை உயர்த்தி தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு துஆ கேட்பதை நாம் பார்க்கிறோம். இதுவும் துஆவினுடைய ஒரு ஆபத்தாகும். இந்த அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் போது அழகாக சொல்லுகிறான், உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியத்தன், நீங்கள் அல்லாஹ்வை பயபக்தியோடும் மெதுவாகவும், குஃபியான்னு சொன்னால் ரகசியமாக,  அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன்,
நிச்சயமாக அல்லாஹு தாலா துஆவில் எல்லை மீறுகிறவர்களை விரும்புவதில்லை என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். எனவே இப்படி சத்தத்தை உயர்த்தி கத்தி அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நமக்கு எதிராக துவா கேட்பதும் துவாவினுடைய ஒரு ஆபத்தாகும். ஒரு நோய் வருகிறது என்பதற்காக, யா அல்லாஹ் என்னை மௌத்தாக்கி விடு, என்னை அழித்து விடு என்று நமக்கு எதிராக துவா கேட்பது துவாவில் உள்ள ஒரு ஆபத்தாகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற போது ஒருவர் நோய் காரணமாக தனக்கு மௌத்து வர வேண்டும் என்று துவா கேட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் அதை கண்டித்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் அப்படி கேட்க வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தால், யா அல்லாஹ் நான் மரணிப்பது சிறந்ததாக இருந்தால் என்னை மரணிக்க வைத்து விடு, நான் வாழ்வது சிறந்ததாக இருந்தால் என்னை வாழ வைத்து விடு என்று கேளுங்கள், அப்படி இல்லாமல் என்னை அழித்து விடு, மரணிக்கச் செய்து விடு என்று கேட்காதீர்கள் என்று கண்டித்தார்கள். இப்ப நமக்கு எதிராக நாம் துவா கேட்கக்கூடாது. நம்ம எவ்வளவு பாவம் செய்தாலும் பரவாயில்லை, தௌபா செய்ய வேண்டுமே தவிர இந்த பாவியை அழித்து விடு யா அல்லாஹ் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டால் அது துவாவில் உள்ள ஒரு எல்லை மீறல், ஆபத்தாகும். அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக நாம் துவா கேட்பது, ஒரு தாயும் தந்தையும் தாம் பெற்ற பிள்ளைகளுக்கு எதிராக துவா கேட்டால் அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்வார். ஒரு துவாவினுடைய ஒரு ஆபத்தாக அது அடையாளப்படுத்தப்படுகிறது. அதே போல அல்லாஹோடு அதப் இல்லாமல் துவா கேட்பது, அதுவும் துவாவில் உள்ள ஒரு ஆபத்தான நிலையாகும். அதப் இல்லாமல் என்றால் நீ என்னில் இரக்கமில்லாதவன், அல்லாஹ் எல்லோரோடும் இரக்கம் உள்ளவன், ஆனால் நமக்கு அடிக்கடி சோதனைகள் வருகிறது என்பதற்காக யா அல்லாஹ் நீ என்னில் இரக்கமில்லாதவன் இப்படி சொல்வது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படி அல்லாஹோடு அதபில்லாத முறையில் துவா கேட்பதை தவிர்க்க வேண்டும். இப்படி துவாவினுடைய ஆபத்துகளை இனங்கண்டு அவற்றிலிருந்து தவிர்ந்து துவாவினுடைய ஒழுங்குகளை பேணி அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் அதிகம் துவா கேட்பது நிச்சயமாக மிகப்பெரிய மருந்து, மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய பாக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அந்த ஒழுங்கில் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய பிரார்த்தனைகளை அந்த ரப்புல் ஆலமீன் கபூல் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.